தொடர்ந்து நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு சார். வணக்கம் சார். வணக்கம். திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடுல ஒரு இழுபறி நீடிக்குது. இன்றைய தினம் ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார் அப்படின்ற தகவல்களும் இருக்கு. சுமூகமான உடன்பாடு எட்டப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? உங்களுடைய முதற்கட்ட பார்வையில். சுமூகமான உடன்பாடு ஆய்விடும். இன்று மதியம் அந்த சந்திப்பில் எல்லாம் முடிந்துவிடும் என்றதான் என்னுடைய தகவலா இருக்கிறது. நேற்றைய தினம் பல வதந்திகளை பல தரப்பினர் பரப்பி வந்தார்கள். அதாவது ராகுல் காந்தி தாவேகாவினரை ஹைதராபாத் ஏர்போர்ட்ல சந்தித்ததாகவும் அதிலிருந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் எல்லாம் செய்திகள் வந்த வண்ணம் இருந்த அந்த நிலையில் நான் மாணிக்கம் தாகூரை தொடர்பு கொண்டு கேட்டேன், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றது. அவர் சொன்னார், இங்க அவர் ஹைதராபாத்தில் இறங்கி உடனடியாக அந்த டிசிசியினுடைய ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹைதராபாத்ல ஏறத்தாழ ஒரு 80 கிலோமீட்டர் தொலைவில் நடக்கின்ற ஒரு இடத்துல அங்க ரேவந்த் ரெட்டி, சர்மிளா எல்லாம் இருக்கிறார்கள். அப்ப ஆந்திராவினுடைய தெலுங்கானாவினுடைய அங்க பிரதிநிதிகள் இருந்தார்கள். அந்த கூட்டத்தில் காலையிலிருந்து மாலை வரை இருந்து விட்டு அதன் பிறகு நைட் ஒரு 7 மணிக்கு அவர் ஹைதராபாத் விமான நிலையத்தில் அங்கிருந்து திரும்பி விட்டார். இதுல சந்திக்கிறதுக்கு வேற யாரையுமே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்றவர் அழுத்தம் திருத்தமாக கூறினார். அங்க போன பிறகுதான் இந்த காங்கிரஸ் தலைமை அங்க ஒரு மீட்டிங் போல நடக்கிறது. அது பேசிக்கொண்டார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் யாரும் பிசிக்கலாக சந்திக்கவில்லை. ராகுல் காந்தியும் சோனியா அம்மையாரும் அதே மாதிரி மல்லிகார்ஜுன் கார்கேயும் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். இல்ல திமுகவோட போயிடலாம், அவர்களும் சமரசம் செய்யறதுக்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள் என்ற நிலைமையில் நேற்றைய தினம் இரவு சிதம்பரம் தான் இங்கே சென்னையில் இருக்கிறார். அவரை தொடர்பு கொண்டு மூத்த தலைவர் நேற்றைய தினம் காலையில கூட அவர் இந்த வீக்கினுடைய அந்த விழாவில் கலந்து கொண்டிருந்தார். அங்கே அவர் முதல்வரை சந்தித்தார். ஆனால் அந்த தருணத்தில் யாருக்கும் தெரியாது இங்க நடக்கின்ற சிதம்பரம் ஒரு எமிசரியா வருவார் என்றால் யாருக்கும் தெரியாது. நேற்று இரவு தான் சிதம்பரத்தை தொடர்பு கொண்டு பேசினார்கள். அதன் பிறகு இன்று சந்தித்து அது இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாக கூடிய அந்த ஒரு இதுல கையெழுத்து ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு இன்னைக்கு அமையும் என்று நான் அழுத்தமாக கூறிக்கொள்கிறேன். ஏன் சார் காங்கிரஸ் தேசிய தலைமை ஏன் சார் இவ்வளவு மௌனம் காக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுல? அது காங்கிரசினுடைய ஒரு அப்ரோச்சாக தான் இருக்குது. அதாவது கேரளால பார்த்தாலும் சரி, பல இடங்கள்ல அவர்கள் எங்கெல்லாம் அலையன்ஸ்ல இருக்கார்களோ அங்க ரொம்ப ஓப்பனாக பேசுறது காங்கிரசினுடைய ஒரு அப்ரோச்சாக இருக்குது. தமிழ்நாட்டில் நமக்கு அது பரிசும் இல்லாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அதனாலதான் நமக்கு புதுமையா தெரியுது. இங்க கேரளாவில எல்லாம் அடிதடி நடக்காத குறைதான். அந்த யூடிஎஃப்னுடைய பேச்சுவார்த்தைகள் ஆனாலும் சரி, பல இடங்களில் நடக்கின்ற பீகாரை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு என்று. அப்ப ஏறத்தாலும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நாம் தமிழ்நாட்டிலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது சரி பண்றது, அது பப்ளிக் பர்செப்ஷன் சரி பண்றது நிச்சயமாக 2 கட்சிகளும் ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டும். இதுதான் காங்கிரஸ் தலைமையானாலும் சரி, இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தலைமையானாலும் சரி, திமுக தலைமையானாலும் சரி, என்னிடம் சொல்ற விஷயம் என்னவென்று பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நாம பிரச்சனை வளர்த்தி கொண்டு போயிட்டோம். இனி இதிலிருந்து தொண்டர்களை மீட்டு அவர்கள் 2 பேரும் ஒன்றாக வேலை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது அது கொண்டு வராங்க. அந்த பாயிண்ட் கொண்டு நிறுத்துறதே ரொம்ப கஷ்டம் என்றதை கடினம் என்று கூறுகிறார்கள். அந்த வேலையும் இன்னும் இருக்கிறது. நல்ல வேலை என்ன எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்டே வரல. அதனால டைம் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக நான் கருதுகிறேன். இது ஒரு பிரச்சனை கிடையாது காங்கிரஸை பொறுத்தவரை. தமிழகத்துக்கும் இது பழகிவிட்டது, அவ்வளவுதான். நன்றி சார், இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.